Hello friends, welcome to Press to Teach. Deep dive into Python series இன்னைக்கு நம்ம bugs பத்தி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம் and debug எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வெயிட் நம்ம இன்னும் 2-3 லைன் கோடிங் கூட பண்ணல, அதுக்குள்ள நம்ம எதுக்கு இந்த பக்ஸ் டீபக்ஸ் அப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்ப நீங்க ஒரு பிகினரா ஒரு 4 லைன் கோடிங் பண்ணி அதுக்கு ஒரு 40 லைன் எரர் வந்தா நமக்கு எவ்வளவு கடுப்பா எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும். பட் அதுவே வந்து அது என்ன எரர் சொல்ல வருது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 40 என்னங்க 100 எரர் வந்தா கூட நம்ம ரொம்ப கூலாவே அதை ரீட் பண்ணி அதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எரர்னா ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி எரர் இருக்கும், அது வந்து இதை நம்ம செக் பண்ணி இப்படி நம்ம ரிசால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first, what is a bug? ப்ரோக்ராமிங்ல பக் அப்படின்னாலும் எரர் அப்படின்னாலும் ஒண்ணுதாங்க. ஸோ பக் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்ல பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன டைப்போ மிஸ்டேக்ஸா இருக்கலாம், இல்லை நம்ம வந்து லாஜிக்ல ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டே ஆகாது, அப்படியே எக்ஸிக்யூட் ஆனாலும் நம்ம எதிர்பார்த்த ஒரு அவுட்புட் வராது. ஸோ இதை தான் வந்து ப்ரோக்ராமிங்ல இருக்கக்கூடிய எரர் இல்லைன்னா பக்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நம்ம இந்த எரர் இல்லைன்னா இந்த பக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எரர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதை கண்டுபிடிச்சு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா, அதுதாங்க டீபக்கிங். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பக் அண்ட் டீபக்கிங்கோட டெஃபினிஷன். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ்ல மேஜரா 3 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர், ரெண்டாவது லாஜிக்கல் எரர் அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரன் டைம் எரர். ஸோ இதோட டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நம்ம கத்துக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நம்ம லைவா ஒரு ப்ரோக்ராமிங்கோட பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா 2 நம்பர் எடுத்து அதை ஆட் பண்ணி அதை வந்து ரிசல்ட்டா ஷோ பண்ணணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் 5 3 எடுத்தேன்னா ஆட் பண்ணி என்னோட அவுட்புட் வந்து 8 அப்படின்றது வரணும். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ப்ரோக்ராம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் num1 num2 2 நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் 1ஓட வேல்யூ 1 அண்ட் நம்பர் 2ஓட வேல்யூ வந்து 2னு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் நான் என்னவா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன்னா எனக்கு 3ன்னு அவுட்புட் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் போயிட்டு என்னோட ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன எரர் வந்திருக்குன்னா சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் கோலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட கிராமட்டிக்கல், அதாவது பைத்தானோட சின்டெக்ஸ் படி தப்பு. ஏன்னா பைத்தான்ல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டெஃப்ன்ற கீவேர்ட் வேணும், ஃபங்க்ஷன் நம்பர் வேணும் அண்ட் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோலன் வைக்கணும். ஸோ இப்போ அந்த கோலன் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் கோலன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ திரும்பவும் நான் என்னோட ப்ரோக்ராம் ரன் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸிக்யூட் ஆகி வந்த அவுட்புட் வந்து 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஆனால் எனக்கு வர வேண்டிய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ நான் எதிர்பார்த்த அவுட்புட் வந்து 3, பட் ஆனால் எனக்கு வந்து 1ன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னோட ப்ரோக்ராமை ரீட் பண்றேன். ரீட் பண்றப்ப தான் எனக்கு தெரியுது நான் இந்த இடத்துல ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஆட் பண்ண வேண்டிய இடத்துல நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல அதை நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி நான் சேவ் பண்றேன் அண்ட் அகெயின் இப்போ என்னோட ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எதிர்பார்த்த கரெக்டான அவுட்புட் நம்பர் 3 எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஓகே என்னோட ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட நம்பரோட வேல்யூவை வந்து நான் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்னோட ப்ரோக்ராம் திரும்ப ரன் பண்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பேராமீட்டர். ஸோ நான் வந்து இப்போ இந்த இடத்துல என்ன எரர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் பண்ணது டைப் எரர். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா நீ இந்த இடத்துல எந்த பேராமீட்டருமே கெட் பண்ணலை, பட் ஆனால் வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோட ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து நம்பர் கேக்குது. ஸோ உங்களோட நம்பர் 1 என்ன என்டர் பண்றீங்க கேக்குது. நான் என்ன பண்றேன், நம்பர் 1க்கு 1ன்னு டைப் பண்ணிடுவேன் அண்ட் நம்பர் 2க்கு என்ன பண்றேன் அப்படின்னா 2 அப்படின்னு டைப் பண்றேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வருது. ஸோ இந்த இடத்துல என்னோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டு, என்னோட லாஜிக் கரெக்டு, பட் ஆனால் யூசர் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு இன்புட் வரும்ன்றதை நான் எதிர்பார்க்கல. ஸோ நம்பராக கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு வேல்யூ, ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராமில் நான் ஒரு எதிர்பார்க்காத ஒரு எரர். ஸோ இதை தான் வந்து ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் எரருமே பார்த்தாச்சு. ஸோ பேக் டு அவர் ஸ்லைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்டாக்ஸ் எரர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுறப்ப வரக்கூடிய எரர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் எரர் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து எந்த லைனில் எரர், என்ன எரர் அப்படின்றத ப்ரோக்ராமே நமக்கு வந்து சொல்லிடும். ஸோ அடுத்து வந்து லாஜிக்கல் எரர், அதாவது நம்ம வந்து ப்ரோக்ராம் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்போம், கோட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரன் ஆகிடும். ஸோ பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு அவுட்புட் வந்திருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம ப்ரோக்ராமை வந்து நல்லா கோ த்ரூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். எப்படி நான் வந்து அடிஷன் பண்ண வேண்டிய இடத்துல சப்ட்ராக்ட் பண்ணியிருந்தேனோ அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கும். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைம் எரர். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எரர்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஆஸ் அ டெவலப்பராக வந்து நம்ம ஒன்று நினச்சி வந்து எழுதியிருப்போம், ஸோ இப்படி ஆகும், இந்த மாதிரி அவுட்புட்ஸ் எல்லாமே எனக்கு வரும் அப்படின்னு. பட் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வர வேண்டிய ஒரு இன்புட் வந்து ப்ராப்பராக கிடைக்காம இருக்கிறப்போ ஒரு எரர் வரலாம். ஸோ அந்த மாதிரி எரர்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம எக்ஸப்ஷன் சொல்லுவோம். ஸோ அதையும் நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ளசண்டான அவுட்புட் ஸ்க்ரீன் கொடுக்கணும் யூசருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பக் அண்ட் டீபக்ஸ் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக எரர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.